नमस्ते। राष्ट्रभाषा भिन्न भिन्न अर्थ वाले शब्द। 16 फल केला मीठा फल है, वाழைப்பழம் இனிப்பான பழம்। परीक्षा फल कब आएगी? இந்த இடத்துல ஃபல்னா ரிசல்ட்டு, ஃபல்னா ஃப்ரூட்டுன்னு இருக்குது, அதனுடைய பலன் அப்படின்னு இருக்குது, பயன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பரீட்சையோட ரிசல்ட்டு எப்போ வரும்? கீ கீ அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம், அல்லது அப்படின்னு சொல்லலாம். காந்திஜினே கஹாக்கி, காந்திஜி சொன்னார் என்னென்ன? சரித்திர கயா தோ சப் குச் கயா. சரித்திர கயா அப்படின்னா கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னா, கேரக்டர் நல்லா இல்லை, கெட்டவங்களாக மாறிட்டோம் அப்படின்னா, தோ சப் குச் கயா, எல்லாமே நம்மளை விட்டு போயிடும்ன்றாங்க. அப் தும் ஆவோகே கி நஹி, இப்போ நீ வர்றியா அல்லது இல்லையா? மத்துனா டோன்ட்டு, கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஒப்பீனியன், கருத்தும் இருக்குது. தின்மே மத்து சோவோ, பகலில் தூங்கக்கூடாது. இஸ் விஷயமே துமாரா மத் கியா ஹை, இந்த விஷயத்தில் உன்னுடைய கருத்து என்ன? பஸ் அப்படின்னா பஸ்னால் போதும் அப்படி அர்த்தம். அப்புறம் என்னோட சக்தி, என்னோட கெப்பாசிட்டின்னு சொல்லணும், இல்லது என்னோட விருப்பமும் சொல்லலாம். பஸ் அப்படின்னா நிப்பாட்டு. அப்பு போல்னா பந்து கரோ, இப்போ பேசுகிறத நிப்பாட்டு. கானா மேரே பஸ் கி பாத் நஹி ஹை, பாடுறது என்னோட சக்திக்குரிய விஷயம் கிடையாது, அதாவது பவர் சொல்லலாம். இது என்னுடைய சக்திக்கு தகுந்தது அல்ல. கானா மேரே பஸ்கி பாத் நஹி. இப்போ பாட தெரியாதவங்கள பாடுன்னு சொன்னால் எப்படி பாடுவாங்க? அதனால் பாடுறதுன்றது என்னுடைய சக்திக்கு உரியது கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து அச்சா, அச்சா அப்படின்னா நல்ல, குட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஓகே, வெல் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. மோகன் அச்சா லடுக்கா ஹை, இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? மோகன் நல்ல பையன். அச்சா கா பிரயோக் விசேஷன் கே ரூப் மே ஹை, இந்த அச்சாவினுடைய பிரயோகம் எப்படி பண்ணியிருக்காங்க? விசேஷன், ஸ்பெஷலாக ஒன்று ஒரு தோற்றத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்னது? அட்ஜெக்டிவ். நல்ல பையன்னு சொல்கிறாங்க, பையனா நல்ல பையன் சொல்கிறாங்க. சீதா அச்சா காத்தி ஹை, சீதா நன்றாக பாடுகிறாள். இந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்க? அச்சா கா பிரயோக் கிரியா விசேஷன் கே ரூப் மே ஹை, அதாவது வெர்புனுடைய விசேஷமாக வந்திருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அட்வெர்பு. பாடுறான், நன்றாக பாடுகிறாள். காணான்னா பாடுறது. இந்த இடத்துல வெர்பை புகழ்ந்து சொல்கிற மாதிரி வருது. இந்த இடத்துல ஒரு பையனை சொல்கிற மாதிரி வருது. ஓகே, வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தன்யவாத்.